தம்பி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் தம்பி விஜய்க்கு வந்து இன்றைக்கி ஒய் பிரிவு அவருக்கு பாதுகாப்புக்காக வழங்கியிருக்குதுன்னு மத்திய அரசாங்கத்தால் தெரிவிக்கப்பட்டது. இதை நான் வந்து கிட்டத்தட்ட 2-2.5 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா, மக்களுடைய சக்தி உங்களுக்கு மாபெரும் சக்தி. அவங்க சினிமா துறையில் இருப்பேன், அதில் இருப்பேன். அதுக்கப்புறம் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள் இன்னும் வந்து அரசியலுக்கு வரும்போது இவங்களுக்கு வந்து அவங்கவுங்க ஏதோ வச்சுக்கிறாங்க பாதுகாப்பு. இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலிமா இவங்களுக்கு வந்து ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டிருந்தேன். என்னுடையது அவங்க ரசிகர்கள் ரஜினியுடைய தம்பி விஜய் கட்சியினுடைய ரசிகர்லாம் அவங்க பாராட்டுவாங்கன்றதுக்காக சொல்ல நான் 2-3 மாதத்துக்கு சொல்லிட்டேன். நான் இவருக்கு மட்டும் கேட்கல, விஜய் தம்பிக்கும் கேட்டிருந்தேன், சீமானவனுக்கும் கேட்டிருந்தேன். 2 பேருக்குமே நான் அளவுக்கு நல்ல இவருக்கு முன்னாடி கட்சி தொடங்குனது, விஜய் வந்து பின்னாடி தொடங்கியிருந்தாலும் பாப்புலாரிட்டி அதிகம். அதனால் 2 பேருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுதான் இன்றைக்கி நடந்துக்குது. என்னென்னா சீமானவனுக்கு அவங்க தரல, பட் விஜய் தம்பிக்கு கொடுத்துருக்காங்கன்னும்போது என்னுடைய மனமார்ந்த நன்றியை மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் தம்பி விஜய்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். தம்பி, நான் 3 மாதத்துக்கு முன்னாலே உனக்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுன்னு கேட்டேன். அவங்க இன்றைக்கி ஒய் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பல கருத்துக்கள் வந்து வெளியே வருது. அவருக்கு கொடுத்தது சரியில்லை, அவங்க கட்சிக்கு அதெல்லாம் பேசக்கூடாது. நீ அவங்க கொடுத்தது சரியில்லை தானே, நீ அறிவாளி தானே, நீ இருக்க வேண்டியது தானே. அங்கே போய் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அங்கே உட்காந்து நீ பண்ணு, ஏன் இங்கேருந்து பேசிக்கிற? கொடுத்தது சரியில்லைன்னா இன்னும் அதாவது இந்த அமைப்பு உள்ள அவங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து தகவல் வந்து போயிருக்கணுமா மத்திய அரசாங்கத்துக்கு. விஜய் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஏதாவது இந்த சிபிஐ மூலிமா வேறு எந்த அந்த துறையில் இருக்கிற மூலிமா அங்கே போயிருந்தால் தான் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுக்காக மத்திய அரசாங்கத்திலேருந்து இது போல் வைப்பிரிவு ஜட் பிரிவு கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் போன மாதிரிலாம் ஒன்று சொல்லின்னு இருப்பாங்களா அனுப்புகிறவங்க. விஜய் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அனுப்பிச்சிருக்காங்க, ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கு, புலனாய்வு அமைப்புகள் அனுப்பிச்சிருக்கு. அதனால தான் மத்திய அரசாங்கம் இதில் வந்து எந்த வித காழ்ப்புணர்ச்சி இது அவன் நெப்பாட்டிசமாக கிடையாது. இது என்ன கட்சி அவன் வந்து போய் மத்திய அரசாங்கத்தை வெளிச்சிக்குது, பி டீமு இந்த டீம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதில் அவருடைய கும்பல் அவள் வந்த ஒரு கட்சிக்கு வந்ததெல்லாம் பார்த்தாங்கல்ல, மத்திய அரசாங்கமும் பார்த்ததில்லை எவ்வளோ பேர் கட்சி மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா. அதனால் இது வந்து பாரபட்சமற்ற செயல் தான் மத்திய அரசாங்கத்துக்கு நான் நினைக்கிறேன். இதில் உள்குத்து வெளி குத்துன்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. விஜய் தம்பிக்கு வாழ்த்துக்கள்.